போராட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க நன்றி கடனோடு இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு கூட்டமைப்பு இங்க நம்முடைய தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க, டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க, குடிநீர் விநியோக பணியாளர், எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க, செம்மொழி மாநாட்டிலிருந்து வேலை பார்க்குறவங்க இங்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் 4வது நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம். முதல்ல இங்கே நாங்கள் வந்திருப்பது என்னோட நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் சொந்தங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். வெறும் ஆதரவோடு நிற்க போறது, ஆதரவோடு நிற்க போறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தர ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம். அது நீங்களும் இங்க எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டா வரும். ஏன்னா அரசாணை 2017 அரசாணை 62 அதுல என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு 770 ரூபா கொடுக்கணும். அதிலும் சரியா வருதா? முதல்ல வரல. 3 கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. 486 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 557 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்க. 3 கான்ட்ராக்டுமே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தை நீங்க பண்றதுனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய போராடுவோம். ஆனா குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா, கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைச்சு 3 கான்ட்ராக்டை கூப்பிட்டு உங்களுக்கு 770 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால தலைவர் சொன்னாங்க 2 நாள் பார்க்கிறோம். 2 நாள்ல உங்க போராட்டம் முடிவுக்கு வரலன்னா பாரதிய ஜனதா கட்சியும் உங்க போராட்டத்தை கலந்து 4வது நாள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு கான்ட்ராக்டர் ஏத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் ஏத்துக்கல. பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே விசாரிச்சு தாங்க வந்தோம், அதிகாரிகிட்ட பேசணும். அதனால 2 நாள்ல இது முடிவுக்கு வரவில்லை என்றால் நாங்களும் உங்களோட வந்து உட்கார்றோம். இதை இன்னும் பெருசு பண்ணுவோம். நாங்களும் வர்றோம், சகோதர உட்கார்றோம். அரசுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்து பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி, ஏன்னா ஜனநாயகம் இருக்காங்க. முதல்ல கோரிக்கையை சொல்லணும். கோரிக்கையில ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வந்த பிறகு கூட காவல்துறை தொந்தரவு கொடுக்காம அறவழியில் இருக்கணும். ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறீங்க. இதற்கும் அவங்க செவி கொடுக்கலன்னா நாங்க உங்களோட வந்து உட்கார்றோம். நானே வந்து உங்களோட உட்கார்றேன். நான் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போறேன்க்கா. இது நடக்கலைன்னா நானும் உங்களோட வந்து அமர்ந்துக்கிறேன். அதனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். பணம் 770 அரசாணைப்படி வரணும். மாநில அளவில் உங்க சங்கம், கூட்டமைப்பு தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து போராடுறோம். எலெக்ஷன் வரப்போது மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க, மறுபடியும் பெர்மனன்ட்பாங்க. இந்த முறை பெர்மனன்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி பண்றீங்களோ, பெர்மனன்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு போங்க. அந்த கோரிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா தலைவர் என்ன